நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. காலேஜ்ல என்ன சொல்லிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க நம்ம வீட்ல இருந்தே ஆகணும். இது உங்க வைஃபோட உத்தரவு. இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ரொம்ப நல்லதுங்க. என்ன சொன்னீங்க? இல்ல என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். அப்ப வாங்க, நான் வெயிட் பண்றேன். மண்டையில எதையாவது போட்டு சொன்ன மாதிரி போலாம், பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். காலேஜில் கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா இவ்வளவு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். பேசியே கொண்டுருவா. அதுக்கு பதிலாக நேரா போய் அட்டண்டன்ஸை போட்டு வந்துடலாம். நம்மடா இந்த அருணுக்கும் கல்பனாக்கும் எப்போதான் கல்யாணம் ஆகும் தெரியல. அம்மா, நான் காலேஜ் கிளம்புறேம்மா. சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. உங்க அண்ணி சொன்னதுனால தான் உன்னை அமுச்சு வைக்கிறேன். அவ நம்பிக்கையை நீ காப்பாத்தணும். எனக்கு கொடுத்த சத்தியத்தையும் நீ காப்பாத்தணும். கண்டிப்பாமா. தப்பு செஞ்சுட்டா அப்புறம் மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்காத. 2-3 தடவை மன்னிச்சிட்டாலே தப்பு செய்யறது வழக்கமாயிடும். பார்த்துக்கலாங்கிற அலட்சியமும் வந்துடும். இத பார், இனிமே எந்த தப்பு நடக்காம பாத்துக்கணும். புரியுதா? புரியுதுமா. நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன். சரி போ. ரஞ்சிதா, சித்ரா காலேஜ் கிளம்பிட்டா. இப்ப போய் பேசினா கரெக்டா இருக்கும். நான் கிளம்புறேன். நீ எப்போ கோயிலுக்கு போற? நானே உனக்கு கார் புக் பண்ணி தரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் ஆட்டோ புக் பண்ணி போய்க்கிறேன். ரஞ்சிதா வேணாம், இந்த மாதிரி டைம்ல ஆட்டோல போக கூடாது. அத்தை அன்னைக்கே சொன்னாங்கல்ல. நான் உனக்கு கார் புக் பண்ணி தரேன், நீ சேஃபா போயிட்டு வந்துருன. சரி அருண், நானே கார் புக் பண்ணி பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். சித்ரா ஆட்டோ பிடிச்சு போயிட போறா. நீ அவளை பிடிக்கணும்ல, கிளம்பு. சரி அத்தை, சரி அத்தை. அத்தை, நீங்களும் கூட போயிட்டு வந்துடலாம்ல. சரி, நான் போயிட்டு வரேன். ஐயோ இல்ல அருண், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் தனியாவே பத்திரமா போயிட்டு வந்துடுறேன். சரி, பத்திரமா போயிட்டு வந்துரு. சரியா? ரஞ்சிதா, கார்ல போனாலும் டிரைவர் கிட்ட ஸ்லோவா போக சொல்லு. சரியா? அப்புறம் பிரேக் போட்டாலும் எங்கேயும் அடிச்சுக்காத. அப்புறம் எங்க பாரு, அப்புறம் டிரைவர் கிட்ட மேடு பள்ளம் இருந்தா ஸ்பீடா போகாம மெதுவா போக சொல்லு. சரியா? அருண், ரஞ்சிதா என்ன சின்ன குழந்தையா? அவ பாத்துப்பா, நீ கிளம்பு. சரி அத்தை. ரஞ்சிதா, பொறுமையா போன, பார்த்து பத்திரமா. அண்ணி, பாத்தீங்களா அண்ணி, எங்க குழந்தை மேல அவர் எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு. இவ்வளவு நாளா நான் அவரை ஏமாத்திட்டு இருக்கேன். நீ கோயிலுக்கு தானே போற? பொய்ய உண்மையாக்கி நல்லபடியா முடிச்சுதான்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. உனக்கும் அருணுக்கும் தப்பா எதுவும் நடக்காது. நீ நிம்மதியா போயிட்டு வா. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வாமா வாமா. என்ன கார்பெண்டரை கூப்பிட்டு வரதா சொன்னீங்க, அவரு வரலையா? அவர் ஏதோ அவசர வேலையா ஊருக்கு போயிருக்காராம். நாளைக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிருவாரு. உங்ககிட்ட தகவல் சொல்லிட்டு அப்படியே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள போய் பேசி. வாசல் வாங்க. சார், ஒரு நிமிஷம். நான் அட்வான்ஸ் இங்கேயே கொடுத்துடுறேன். மேல வாங்கம்மா, டீ காஃபி சாப்பிட்டு போலாம். வாங்க. இல்ல சார், பரவாயில்ல, எனக்கு முக்கியமான வேலைலாம் இருக்கு. இந்தாங்க சார். சார், இதுல 50,000 ரூபாய் இருக்கு. சரியா இருக்கான்னு கவுண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. அதெல்லாம் கரெக்டா தாம்மா இருக்கும். நான் உங்களை நம்புறேன். சார் வாங்க சார். சார், மேடம் வரலீங்களா? ஆன் தி வேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, அங்கதான் இவங்க சின்னதா ஒரு கடை போட போறாங்க. வுட் ஒர்க் எல்லாம் நாளைக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஓ.
மா சார் வந்து உள்ள வாங்க. இதோ வந்துட்டோம்மா. சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார். இப்போ பிஸ்னஸ் பார்ட்னராக மாற போகிறோம். ஓ நைஸ். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு துணிச்சலாக இறங்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காகவே உங்களை பாராட்டுறேன். தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயா மீட் பண்ணியிருக்கோமா, இல்லை உங்களுக்கு என்ன மீட் பண்ண மாதிரி இருக்கா? இல்லை சார், இல்லை. ஓ ஓகே. எனிவே ஆல் த பெஸ்ட். Thank you, sir. பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் சார். சுதா, என்ன அவரையே பார்த்துட்டு இருக்க? அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? ரஞ்சித்தோட மாமா. அந்த கிரிமினலா இவன்? அவனே தான். ஆனா ஆள் பார்க்கறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கா. வெளியில தான் அப்படி இருக்கு, ஆனா மனசு முழுக்க விஷம். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளு. அந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்கான்? அவருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் என்ன சம்பந்தம்? ஓனருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாரு. அத பத்தி நாம ஏன் யோசிக்கணும்? டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? சரி. மாரியப்பா, நான் சொல்றத கேளு. இரு ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமா சார். ஆமா சார். நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரி சார். வீட்டுக்கிட்ட வந்து கால் பண்ணுங்க, நான் சாவி தரேன். சரிங்க சார். ஓகேவா? சரி. சரிம்மா. இங்க பாரு மாரியப்பா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் கேட்க முடியாது. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உட்காரு. இல்லைங்க, தேங்க்ஸ். என்ன வர சொல்லிட்டு இவ எங்க போய் தொலைஞ்சா? ஹாய் பாலா. வந்தாச்சா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 10 நிமிஷம் ஆச்சுங்க. என்ன ஷார்ப்பா வர சொல்லிட்டு நீங்க லேட்டா வரீங்க? சாரி பாலா, ஆட்டோ கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பசிக்குதா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மார்னிங் நான் பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டேன். க்ரீன் டீ அண்ட் 4 முட்டை அவ்வளோதான். சரி, எதுக்காக வர சொன்னீங்க அதை முதல்ல சொல்லுங்க. நீங்களும் நானும் ஒன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் கூப்பிட்டேன். வித்யா விளையாடாதீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. நிஜமாவே உங்களை சாப்பிட்டு தான் கூப்பிட்டேன் பாலா. வித்யா என்ன இது? காலேஜில் எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? நான் எமர்ஜென்சி ஒர்க்குன்னு பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். நீங்க என்னடா சிம்பிளா சாப்பிட தான் கூப்பிட்டேன்னு சொல்றீங்க? இதை ஃபோன்லேயே சொல்லியிருந்தா வேணாம்னு சொல்லியிருப்பலங்க. தெரியுமே, அதனால தான் நான் எதுவுமே சொல்லல. நம்ம வீட்ல நம்ம ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறோம். அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சத்தியமா வித்யா, நான் அப்படி சொல்லல. இவ்வளவு அவசரமா இது நடக்க வேண்டிய அவசியமே இல்ல. வேற என்னைக்கே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி இதை பொறுமையா செஞ்சிருக்கலாம்ல. இப்பவே வாங்க, உடனே வாங்கன்னு சொன்னீங்க. நான் ஏதோ சீரியஸான விஷயம்னு சொல்லிட்டு ஓடி வரேன். உங்களுக்கு இது ஒண்ணும் இல்லாத விஷயமா இருக்கலாம் பாலா, அன்னைக்கு எனக்கு இந்த சந்தோஷம் பெருசு. நீங்க தினமும் வெளியே சாப்பிட்டு சலிச்சு போயிருப்பீங்க. வீட்டுல சமைச்சது கொடுத்தா நல்லா சாப்பிடுவீங்கன்னு தான் ஆசையா எடுத்துட்டு வந்தேன் பாலா. அங்க இருக்கும் போதே எனக்கு எவ்வளவு பசிச்சது தெரியுமா? உங்களோட சாப்பிடணும்னு தான் நான் அதை கூட பொறுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா நீங்க சாப்பிடவா கூப்பிட்டேன்னு கோச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுங்க, நான் இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறேன். இருங்க. என்ன சொல்றேன்னு கோச்சிட்டு கிளம்புறீங்க? இவ்வளோத்தையும் தூக்கிட்டு வருது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. உங்களை நினச்சிதான் வருத்தப்படுறேன். இப்போ என்ன, நீங்களும் நானும் ஒன்றா சாப்பிடணும், அவ்வளோதானே? நீங்கள் போய் எடுத்துட்டு வைங்க, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன். சரி பாலா. ஆமாம் வர்றாங்க. பாச சைக்கோவாக இருப்பா. தீனா, நீ வசமாக வீட்டை வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படியோ எஸ்கேப் போயிடு. சித்ரா, நில்லு சித்ரா.
உன்னதான் கூப்பிடுறேன் நெல்லு. சித்ரா சித்ரா நில்லு சித்ரா. என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு வேற வேலை இல்லையா? நான் எங்க போறேன்னு ரஞ்சிதா உன்னை வேவு பார்க்க சொன்னாளா? நான் உன்னை ஃபாலோ பண்ணி எல்லாம் வரல. நான் உன்கிட்ட பேசணும் தான் வந்தேன். என்ன பேசணும்? என்னாச்சு? முன்னாடி வார்த்தைக்கு வார்த்தைக்கு அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவ. இப்பெல்லாம் என்ன அண்ணான்னு கூட கூப்பிடணும்னு தோணல. தோணல. நீ கூட தான் எப்பவும் அம்மா அம்மான்னு சுத்திட்டு வந்துட்டு இருந்த. ரஞ்சிதா வந்ததுக்கு அப்புறம் நீ மாறலையா? அம்மா மேல எனக்கு இருக்கிற அன்பும் மரியாதையும் மாறல சித்ரா. ஏதோ ஒரு விஷயத்துல அம்மாவை எதிர்த்து நான் பேசுறதுக்காக நான் மாறிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ரஞ்சிதாக்காக நீ அம்மா கிட்டே சண்டை போடுற அளவுக்கு வந்துட்ட. அவங்க கிட்ட கோச்சிட்டு நீ மாடிக்கும் போயிட்ட. ஆனா இன்னும் மாறலன்னு கதை சொல்ற. இங்க பாரு, அது எனக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை. அத நாங்க பேசி சரி பண்ணிக்கிறோம். நான் உன்கிட்ட பேச வந்தது ரவிய பத்தி. அவர் பேரு ரவி இல்ல, ஏகே. அவனுக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கட்டும். சுதா ஏற்கனவே அவன்கிட்ட ஃப்ரெண்டா பழகி இருக்கா. அவன் கேரக்டர் சரியில்லைன்னு தான் அவனை விட்டு விலகி வந்திருக்கா. அவ அவ்வளவு தூரம் வான் பண்ணியும் நீ அவன் கூட பழகிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. சுதா சொன்னதை வச்சு அவரை பத்தி தப்பா பேசாதனா? சுதா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு அவர் என் கூட பழகிட்டு இருக்காரு. அந்த பொறாமையில தான் அவர் இமேஜை கெடுக்கணும்னே அவ இப்படி எல்லாம் கதை கட்டிட்டு இருக்கா. அவ உன் அக்கா. அவ எதுக்கு இந்த விஷயத்துல போய் சொல்ல போறா? நீ தப்பான ஒருத்தன் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்ற டென்ஷன்ல தான் அவ உன்னை ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ மிஸ் பண்ணது எனக்கு கிடைக்க கூடாதுன்ற கெட்ட எண்ணத்துல தான் அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஏய் இல்லம்மா, நான் என்ன சொல்றது கொஞ்சம். ரஞ்சிதாவை நீ நம்புற மாதிரி ஏகேவே நான் நம்புறேன். ஓ நம்பிக்கை சரினா ஏன் நம்பிக்கையும் சரிதான். இனிமே அவரை பத்தி ஆர்கியூ பண்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்க சித்ரா. அவனோட வசதியை பத்தி அவனோட பர்சனாலிட்டி பத்தி தான் சுதா என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கா. இங்க பாரு, அவ இருக்கிற லெவலுக்கு உன்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அவன் உன்னை தேடி தேடி வந்து பழகுறானா, உனக்கு அவன் காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறானா, ஏதோ உனக்கு தப்பா இருக்குன்னு உனக்கு தோணவே இல்லையா? அண்ணா என்ன சொல்ற? இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு. மனுஷங்களை ஜட்ஜ் பண்ற அளவுக்கு உனக்கு பக்குவமும் அனுபவமும் இன்னும் வரவே இல்ல. உன்னை விட எனக்கும் சுதாவுக்கும் அனுபவம் ஜாஸ்தி. தயவு செஞ்சு நாங்க என்ன சொல்றோன்றத கொஞ்சம் கேளு. இதுல வயசுக்கும் அனுபவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வயசுல சின்னவளா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்க்காக எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கேன். நிறைய பேரை பாத்துட்டு வந்திருக்கேன். ஒரு தப்பான ஆளை நம்புற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. ரவி விஷயத்துல நீ முட்டாளதான் நடந்துக்கிற சித்ரா. ரஞ்சிதா விஷயத்துல நீயும் அப்படிதான் இருக்க நான் சொல்லட்டுமா? சித்ரா, அவளை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு கோவம் வருது இல்ல? எனக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். ஐயோ அதுவும் இதுவும் ஒண்ணா? தேவையில்லாம நீ இப்ப எதுக்கு மூச்சை புடிச்சு பேசிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. என் விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு அம்மா அன்னைக்கே சொல்லிருக்காங்கல்ல. இப்போ நானும் அதான் சொல்றேன். இது என் வாழ்க்கை, என் ஃப்ரெண்ட்ஷிப். ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன். எனக்காக கவலைப்படுறத விட்டுட்டு அந்த ரஞ்சிதாக்கு ஜாலர் அடிக்கிற வேலையை மட்டும் பாரு. அதையும் மீறி ரவி கிவின் ஆரம்பிச்ச உனக்குதான் அசிங்கம். நில்லு சித்ரா. நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசினா நான் எனக்கு என்னன்னு ஒதுங்கி போயிடும் நினைச்சியா? நீ என் தங்கச்சி. நீ தப்பான ரூட்ல போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உன்னை எப்படி மாத்தணும், அந்த ரவிக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அவன் கிட்ட இருந்து நான் உன்னை எப்படி காப்பாத்துறேன்றத மட்டும் பாரு. பாலா, சீக்கிரமா வாங்க. அட வரேன், இருங்க வரேங்க. என்னது இடியட்னு வருது? இப்படிலாம் கூட சேவ் பண்ணுவாங்களா? நம்ம பேரு என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். வெறும்னே ஃப்ரெண்டுன்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. அது என்ன பாலா ஃப்ரெண்டு? வேற ஒருத்தரோட ஃப்ரெண்டு பேரை சேவ் பண்ணி வச்சிருக்க மாதிரி போட்டிருக்காரு. நான் என்ன அவ்வளோ அந்நியமா போயிட்டேனா? பாலா வாங்க சீக்கிரம். அட வரேன், இருங்க. ஐயா வாங்க பாலா, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க உதயா. ஒன்னா சாப்பிடணும் தானே ஆசைப்பட்டீங்க? இல்ல பாலா, நான் உங்களுக்கு பரிமாறிட்டு நான் அப்புறமா சாப்பிடுறேன். புருஷனுக்கு பரிமாறி அவரு ரசிச்சு சாப்பிடுறத பாக்குறதா ஒரு பொண்டாட்டிக்கு பெரிய சந்தோஷம்.
என்ன பாலா பாக்குறீங்க நீங்க? ம் இல்லை இப்போ பசிக்குன்னு சொன்னீங்களே உட்காருங்க சாப்பிட்றலாம். பரவாயில்ல பாலா, உங்களுக்கு பரிமாறிட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு திருப்தியா இருக்கும். சீக்கிரம் சாப்பிடுங்க. ம். ஒரு இட்லி பூரி சாம்பார் இது உலகத்தில் எவனுமே பார்த்துருக்க மாட்டானா? ஓவரா சீனை போடுறாள். எப்படி இருக்கு பாலா? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் டேஸ்ட கேட்டேன். இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல வித்யா. ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ம் சாப்பிட்றேன். எப்படி இருக்கு பாலா? ம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா இல்ல சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பாலா. பாராட்டெல்லாம் தானா கிடைக்கும் லூஸ். என்னாச்சு பாலா, ஏன் தலையில அடிச்சுக்கிறீங்க? ஐயோ செகண்டுக்கு ஒரு கேள்வி கேட்பே நீ. ஒன்றும் இல்லை, ஒரு ஒன்று சுற்றிட்டே இருந்துச்சு அதான். சரி சாப்பிடுங்க. ஆ கடவுளே, அருண் கிட்ட உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமான்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. நீதான் அதை தெளிவுபடுத்தின. பொய்ய உண்மையாக்கிடுன்னு அண்ணி மூலமாவும் வழி காட்டின. ஆனா செஞ்ச தப்ப சரி பண்ண முடியாம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அந்த தடையெல்லாம் நீக்கி நல்லது நடக்க நீதான் கருணை காட்டணும். முடிவை பத்தி கவலைப்படாதம்மா, முயற்சி மட்டும் செய், மத்ததெல்லாம் கடவுள் பார்த்துப்பார். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் சாமி. சாமி, நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேம்மா. புடவை, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் 11 செட்டு போட்டு சாமி பாத்திரம் வச்சிருக்கேன். அர்ச்சனை பண்ணி எடுத்து கொடுத்துறேன். அங்க டேபிள் இருக்கு, அங்க நின்று கொடுத்துருங்க. சரிங்க சாமி. சரிம்மா. அம்மா, என் வேண்டுதல் என்ன? நான் யாருக்காக வேண்டிக்கிறேன்னு உனக்கு தெரியும். அதை நல்லபடியா நீதாமா நிறைவேற்றி கொடுக்கணும். இந்தாங்கம்மா, அங்க வச்சு 11 சுமங்களுக்கு கொடுத்துருங்க. சரிங்க சாமி. அம்மா ஒரு நிமிஷம். அக்காங்கிறது இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்றீங்க சாமி? கோயிலுக்கு வரவங்க அவங்களுக்காக தான் வேண்டிப்பாங்க. ஆனா இங்க ஒரு அம்மா தன்னுடைய தங்கம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு 11 சுமங்கலி பெண்களுக்கு புடவையும் மஞ்சள் கயிறும் தராங்க. அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீயும் போய் வாங்கிக்கம்மா. சரிங்க சாமி. இந்தாங்க. உங்க தங்கச்சிக்காக தான் நீங்க வேண்டிக்கிறீங்கன்னு குருக்கள் சொன்னாரு. உங்க வேண்டுதல் நிச்சயமா பலிக்குமா? உங்க தங்கச்சியும் புருஷன், குடும்பம், குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்வாங்க பாருங்கம்மா. ரொம்ப நன்றி. நீங்க மனசார கொடுக்கிற இந்த வாழ்த்து தான் அவ வாழ்க்கைய சரியாக்கும்னு நான் நம்புறேன். வரேம்மா. ரொம்ப நன்றி. என்னம்மா எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சா? கொடுத்தாச்சு சாமி. எந்த தடங்களும் இல்லாம எல்லாம் நிறைவா முடிஞ்சது. நல்லதுமா. கடவுள் ஆசீர்வாதத்தால எல்லா வேண்டுதலும் நல்லபடியா நடக்கும். சாமி பாதத்துல வச்ச புடவையை எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு இதே நேரத்துல வந்து வாங்கிக்கோ. சரிங்க சாமி. வரேங்க சாமி.
பாலா சாப்பிடும்போது போன்ல பேசக்கூடாது. போன் வச்சுட்டு ஒழுங்கா சாப்பிடுங்க. ஒரு ஒரு முக்கியமான காலு, பேசாமல் இருக்க முடியாது. 2 minutes. ஆ சொல்லுங்க. நான் கோமதி பேசுறேங்க. தெரியும், சொல்லு. இப்பதான் கோயில்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புறேன். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்களா? இல்ல நீங்களும் வரதா இருந்தா அதுக்கேத்த மாதிரி சமைக்கணும். ஒரே பிளேட் ஃபுல்லா போட்டு வச்சிருக்கா, வீட்டுக்கு வர போய் எப்படி சாப்பிடுறது? என்னங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன். இல்லை இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரி நான் வச்சிடறேன். யாருங்க போன்ல?